வணக்கம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அறிகுறி பற்றியோ இல்லை வியாதியை பற்றியோ டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. காமனாக எல்லாரும் பண்ணக்கூடியது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஸ்கேன். இப்போது மற்ற உறுப்புக்கு வந்து நம்ம தொட்டு பார்க்கலாம், ஃபீல் பண்ணி பார்க்கலாம், ஓகே பிரச்சனை இருக்குதுன்னு. பிரெயின்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெளியிலேருந்து பார்க்க முடியாது. ஏன்னா பிரெயினை சுற்றி மண்டை ஓடுது. ஸோ அதனால் உள்ளே எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடிலாம் எக்ஸ்ரே தான் இருந்தது ஒரே இன்வெஸ்டிகேஷன். அதாவது 1985 வரைக்கும் எக்ஸ்ரே வச்சு தான் டயக்னோஸ் பண்ணாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் டயக்னோஸ் பண்ண முடியாமே போயிருக்கும். எக்ஸ்ரே ஆஞ்சியோகிராஃபி மூலமாக பிரெயினில் பிரச்சனைகள் கண்டுபிடிச்சாங்க. சிடி ஸ்கேன் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ சிடி ஸ்கேன் வந்து நிறைய பேர் சிடி ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தாங்க. 90களில் எம்ஆர்ஐ வர ஆரம்பிச்சது. எம்ஆர்ஐ வந்ததுக்கப்புறம் இந்த ஹோல் கேம் சேஞ்ச்டு. ஸோ துல்லியமாக ஈஸியாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து பிரெயினோட எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ அவசியமாயிடுச்சு. இன்ஃபேக்ட் இப்போ எம்ஆர்ஐ வந்ததுக்கப்புறம் அந்த டயக்னோசிஸ் ஆஃப் அ பிரெயின் ப்ராப்ளம் பிகம் வெரி சிம்பிளர். ஸோ எந்த பேஷண்ட்ஸ்க்கு சிடி ஸ்கேன் பண்ணுவோம், எந்த பேஷண்ட்ஸ்க்கு எம்ஆர்ஐ பண்ணுவோம், இது ரெண்டுக்கும் அட்வான்டேஜ் என்ன, இது அடிக்கடி பண்ணலாமா, இதெல்லாம் என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய டவுட்ஸ் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த வந்து ஒரு பதிவு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் இப்போது பிரெயின் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரெயின் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் நமக்கு வந்து எல்லாமே தெரியும். சில விஷயங்கள் சிடி ஸ்கேனில் தெரியாமே போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து எம்ஆர்ஐ நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும். அதாவது சிம்பிளாக சொல்லணும், ஒரு கட்டி ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு சின்ன கட்டியாக இருக்குன்னா அது சிடி ஸ்கேன் ஈஸியாக மிஸ் பண்ணிடலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் தெரிஞ்சிடும். எம்ஆர்ஐ ஸ்கேனில் அந்த கட்டி எந்த வகையான கட்டி, பிரெயினுக்குள்ளே இருக்குதா வெளியில் இருக்கா, அப்படி இருந்தாலும் கிரேட் என்ன, ஆஸ்ட்ரோசைட்டம், அது மாதிரி ஆல்ரெடி பேசியிருக்கேன். அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அட்வான்ஸ் லெவல் சொன்னேன் ஆல்ரெடி, ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்னா அந்த முக்கியமான நரம்புகள் கட்டியை சுற்றி எங்கே இருக்குது, இந்த ட்ராக்ஸ், அந்த கட்டி நரம்போட பாதைகள் எங்கே இருக்குது, அந்த கட்டியோட தன்மை, அது கேன்சராக நான் கேன்சரஸாக எல்லாமே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் இப்போ இருக்கிற எம்ஆர்ஐயில் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரேடியோ ஜீனோமிக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி புதுசாக வந்திருக்கு. அதை வச்சு நம்ம அந்த கட்டில் பெத்தாலஜி லேபில் பெத்தாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கங்கிறத கூட நம்ம ஸ்கேன்லேயே தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு இப்போ நமக்கு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இஸ் வெரி மச் டெவலப்டு. புதுசாக ஐசிங் இந்த கேக் மாதிரி பெர்ஃப்யூஷன் ஸ்கேன், இந்த எம்ஆர்ஐ பெர்ஃப்யூஷனுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் அதை பற்றி கிளையமாவில். இந்த எம்ஆர்ஐ பெர்ஃப்யூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு, அந்த எப்படி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கட்டி ரிலேட்டடாகும். இப்போ ஸ்ட்ரோக், பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் எப்படிங்கிறதும் நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனில் ரொம்ப நல்லா நமக்கு தெரியும். அதாவது இப்போது ஒரு மைல்டு ஸ்ட்ரோக்கோட பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னு போது அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கா இல்லையானா அந்த எம்ஆர்ஐ ஸ்ட்ரோக் ப்ரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரோக் வந்திருக்கா, எந்த இடத்துல பிரெயினில் பிளட் வெசல் பிளாக் ஆகிருக்கு, அந்த பிளட் வெசல் பிளாக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடங்களில் எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்ட்ரோக் ப்ரோட்டோகால்னால் பிரெயின் மட்டும் பண்ணிவிடுவாங்க, நெக் விட்டுடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய நேரங்களில் ப்ராப்ளம் வந்து கழுத்து ரத்த குழாயில் தான் பிரச்சனை இருக்கும். நம்ம வெறும் எம்ஆர்ஐ பிரெயின் மட்டும் பண்ணிவிட்டு கழுத்தை விட்டுட்டோம்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் எப்பவுமே ஸ்ட்ரோக்கு பண்ணுறது எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்ட்ரோக் ப்ரோட்டோகால்னால் பிரெயின் வித் நெக் வெசல் ஆஞ்சியோகிராமோட சேர்த்து பண்ணால் தான் இட் இஸ் எ கம்ப்ளீட் ஸ்டடி. அதர்வைஸ் இட் இஸ் இன்கம்ப்ளீட், வி ஹேவ் டு ரிப்பீட் த ஸ்கேன். இது வந்து ஸ்ட்ரோக் உள்ளது. ஸோ கட்டிக்கும் பெஸ்ட்டு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் தான். ஸ்ட்ரோக் வந்தாலும் பெஸ்ட்டு நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் தான். இதுவும் முக்கியமானது காக்கா வலிப்பு, ஷீஜர்ஸ். அப்போது நமக்கு வந்து ஷீஜர் வலிப்பு நோய் எதனால் வருது, ஆல்ரெடி நம்ம வந்து அது பதிவு செஞ்சுருக்கேன் எப்பிலப்சி பற்றி. அந்த எப்பிலப்சி வந்து எங்கேருந்து பிரெயின்லேருந்து உருவாகுது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் எம்ஆரில் கூட கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அது ரொம்ப வெரி வெரி மைன்யூட் ஏரியாவாக இருக்கும். அதுக்கும் எம்ஆர்ஐ தான் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரோக் ப்ரோட்டோகால்னால் எப்பிலப்சினா எப்பிலப்சி ப்ரோட்டோகால், எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்பிலப்சி ப்ரோட்டோகால்னால் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரேடியாலஜிஸ்ட் வந்து அந்த எப்பிலப்சி வரக்கூடிய இடங்கள் காமன், அந்த மீடியல் டெம்பரல் லோப், அமிக்டலா, ஹிப்போகேம்பஸ் அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி மெயினாக பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு எஃப்சிடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெளிவாக தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி பிரெயினை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன். எம்ஆர்ஐ பண்ணலைன்னா நிறைய டயக்னோசிஸ் வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்து எம்ஆர்ஐ தான் மெயின்.